லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சித்தார்த் பொம்மி கல்யாண வேலைகளை ஆரம்பிக்க போறோம். புடவை எப்ப எடுக்கலாம்னு பாக்குறேன். தர்ஷினி, பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வாமா. சரிங்க தாத்தா. பொம்மி, எனக்கு நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்குமா? கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு தரியாமா? வச்சு தரேன். இந்தாங்க. அப்பா அப்பான்னு ஆசையா கூப்பிடுவ, இப்போ வாங்க போங்கன்னு பேசுறது யாரையோ பார்த்து பேசுற மாதிரி இருக்குமா? அப்புறம் பொம்மி, கல்யாண ஏற்பாடு நடக்குது போல இருக்கு. ஆமா. பொம்மி எப்பவுமே தாத்தாவுக்கு ஸ்பெஷல் தான். இடையில கூட அந்த கவர்மெண்ட் ஆபீஸ் ஆர்டர்ல அதிர்ஷ்டத்தை சொட்டு ஜெயிச்சிட்டியாமே. ஆமா. பரவாயில்லம்மா. எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாள்ல 3 கல்யாணம் ஆன தம்பதிய நான் பார்த்ததே இல்லை. முதல் தடவையா உன்னையும் சித்தார்த்தையும் தான் பாக்குறேன். நீ கொடுத்து வச்சவமா, உன் தாலி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். 3 கல்யாணமா? எனக்கா? சாரி பொம்மி, நீதான் பழசையெல்லாம் மறந்துட்டல்ல. நான் பாட்டுக்கு அது தெரியாம எதோ உளறிட்டேன். அதை விட்டுருமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, நாங்க போறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கல்யாண பொண்ணு இனிமே புது பொண்ணு மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வளைய வரணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது. புரிஞ்சுதா நீ? எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நடக்க போற கல்யாணம் எனக்கு 3வது தடவையா நடக்க போகுதா? அத்தை, ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். நீங்களாவது பதில் சொல்லுங்க. இப்ப எனக்கு நடக்க போறது 3வது கல்யாணமா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குமேன்னு நினைச்சுதானே தர்ஷினி இங்க இருந்து போனா. சச்சா, அதெல்லாம் இல்ல. நீ எதுக்கு இப்படிலாம் போட்டு குழப்பிக்கிற? உனக்கு யாரு தமனா வந்து சொல்லி குழப்பி விட்டாளா? இல்ல அந்த மனோவா? அதெல்லாம் இல்ல, எனக்கு என்னமோ தோணுச்சு, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல பொம்மி, சும்மா போட்டு குழப்பிக்காத. இங்க பாரு, இது உனக்கு கிடைக்க போற புது வாழ்க்கை. இத நீ நிம்மதியா சந்தோஷமா அனுபவிச்சு வாழணும். புரியுதா? தர்ஷினி, நீ இன்னும் பொம்மைக்கு டிக்கெட் காமிக்கலையா? இதோ எடுத்துட்டு வராத. சரி. உங்களுக்கு கல்யாண பேச்சே இப்பதான் நடக்குது. அதுக்குள்ள ஹனிமூன் ட்ரிப்புக்கு நாங்க புக் பண்ணிட்டோம். நீங்க இங்கதான் போக போறீங்க, சிம்லா. பாருங்க. அங்க எதுக்கு போகணும்? வளர்மதியத்தை சொல்லுவாங்க. சொல்லுங்க. அவ்வளோ தூரம் நாங்க எதுக்கு அங்க போகணும்? இங்க பக்கத்துல எங்கேயாவது போனா பத்தாதா? அங்க இருக்கிற குளிரு வேற எங்கேயும் இருக்காது. எதுக்கு குளிரணும்? ரொம்ப குளிருச்சுன்னா அப்புறம் ரூம்குள்ளேயே தானே இருக்கணும். சி,
எல்லாரும் கேட்டுக்கங்க, இன்னைக்கே நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அத பாரு ஜெகதீஷ், சொல்லுங்க தாத்தா. நம்ம வீட்டு லேடிஸ் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு பொம்மிக்கு முகூர்த்த புடவை எடுக்க கிளம்புங்க. நீயும் சித்தார்த்தும் கூட போயிட்டு வந்துருங்க. சரி தாத்தா. சொல்லுங்க அங்கிள். சித்தார்த், எப்படிப்பா இருக்க? இருக்கு அங்கிள். இன்னைக்கு மீராவோட நினைவு நாள், அதான் நீ வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கிள் கிளம்பிட்டேன், நாங்க தான் வந்துட்டு இருக்கேன். சரிப்பா. மீராவுக்கு வச்சு கும்பிடுறதுக்கு சாரி வேற எடுக்கணுமே, வேற வழியே இல்ல. தாத்தா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். தாத்தா. என்னப்பா சித்தார்த், ரெடி ஆகலையா? எங்க? இன்னைக்கு பொம்மிக்கு முகூர்த்த புடவை எடுத்துடலாம், நாள் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிருக்கோம். நீ கொஞ்சம் கூட போயிட்டு வந்துரு, எனக்கு கொஞ்சம் கல்யாண வேலை எல்லாம் இருக்கு. என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல தாத்தா. பூந்தமல்லி சைட்ல இருந்து ஒரு போன் வந்தது, கொஞ்சம் அர்ஜென்ட்டா என்ன வர சொல்லிருக்காங்க. அதான். அட என்னப்பா நீ, முகூர்த்த புடவை எடுக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். நீ இல்லாம அதை எப்படி எடுக்க முடியும்? கல்யாணம் முடிகிற வரைக்கும் வேற எந்த வேலைக்கு வரமாட்டேன்னு லீவு சொல்லு. இல்ல தாத்தா, நானே தான் போய் ஆகணும். ஒரு லிஃப்ட மாத்தி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாமா, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தாத்தா. என்னப்பா நீ? தாத்தா தாத்தா, அவரு வேலைய கெடுக்கிற மாதிரி நாம ஏன் கிளம்பணும்? அவரு வேணா அங்க போயிட்டு வந்துட்டு அப்புறமா கடைக்கு வரட்டும். உங்க வீட்டம்மாவே சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன ஆட்சேபனை? கிளம்பு கிளம்பு. சாரி பூமி. பரவாயில்ல பரவாயில்ல, வேலைக்காக தானே கிளம்புறீங்க, இதுல என்ன இருக்கு? சரிங்க தாத்தா, நான் கிளம்புறேன். சரிங்க, அப்ப நாங்க புறப்படுறோம். போயிட்டாங்க. வாங்கம்மா. வாப்பா. போலாம் பாட்டி பாட்டி, நான் ஒரு சூப்பர் கடை புடிச்சு வச்சிருக்கேன். செம்ம டிஸ்கவுண்ட் தராங்களா, கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு. நெட்ல கூட வீடியோ பார்த்தேன், அங்கே போலாமா? சரி போலாம் போலாம் வா. ஆனா கொஞ்சம் தூரம், அப்புறம் திட்டக்கூடாது. அட, கலெக்ஷன் நிறைய இருக்குன்னு சொல்றல்ல, தூரமாவது ஒண்ணாவது அங்கே போலாமா? சரி, எங்க இருக்கு? பூந்தமல்லி பக்கத்துல பாட்டி. என்ன நீ அண்ணன் கூட வரலன்னு ஃபீலிங்கா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி போலாம் போலாம். போலாம், கிளம்புங்க. பை தாத்தா. பாய். நல்லா இருக்கு, ஆனா எனக்கு பிடிக்கலையே. உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? சித்தார்த்தன வராததுதான் பிரச்சனை. அண்ணன் வந்திருந்தா காமிக்கிற எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்ப ஏன் பிடிக்க மாட்டேங்குது அதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிஜமாவே பிடிக்கல. சரி, உங்க போனை கொஞ்சம் கொடுங்க, செல்ஃபி எடுக்கலாம். நல்லா இருக்குல்ல? இந்தாங்க.
பாட்டி அங்க புடவை எல்லாம் நல்லா இருக்கு, அங்க போய் பார்க்கலாமா? சரி வா, வாடா அங்க போய் பார்க்கலாம். சரி வாங்க. பாட்டி. அண்ணி வாங்க போலாம். ம். இந்த சாரி எவ்வளோ? இது நல்லா இருக்குல்ல பாட்டி? ச்சே, அவரை வர வேண்டான்னு நானே சொல்லிட்டு இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஐயோ, ஃபோன் எங்க வச்சோம்? கையில வேற கவர் வச்சிருக்காரு. யாருக்கு துணி எடுக்க வந்தாரு? அண்ணி இங்க தானே இருந்தாங்க. அத்தை, என்ன அத்தை. தர்ஷினி? அண்ணி எங்கேயுமே காணோம். என்னடி சொல்ற? என்ன போங்க ஆ, போய் சரி, தேடுங்க. வாடா நீ அண்ணி. மாடிக்கு போய் பாரு. சரி பாட்டி. அண்ணா, அந்த வண்டியை சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்கண்ணா. எதுக்குமா, என்ன விஷயம்? நான் அப்புறமா சொல்றேன், கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிம்மா சரிம்மா. சீக்கிரம் போங்கண்ணா. போலீஸ் மாதிரி திடீர்னு ஃபாலோ பண்ணா என்னமா அர்த்தம்? இல்ல, என் வீட்டுக்காரர் தான் அந்த கார்ல போயிட்டு இருக்காரு, அதான். ஓ, விட்டுட்டு போயிட்டாரா? எப்படி உங்களை கூட கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாரு? கொஞ்சம் கூட ஐயோ, பொறுப்பே இல்லையா? கேள்வி கேட்காம அந்த காரை புடிங்க, சீக்கிரம் போங்க. சரி போறமா, அமைதியா இருமா. மேல இருக்காடா? எங்கேயுமே இல்ல. சரி, போலீஸ்க்கு அது ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? இல்ல இருங்க பாட்டி. மாடி மொட்டை மாடிலாம் தேடி பார்க்கலாம். மொட்டை மாடிக்கலாம் அவ எதுக்குடா போறா? ஐயோ, மொட்டை மாடிக்கு தான் போயிருப்பா. பாருங்களேன், அங்க இருந்தானே முதல்ல விழுந்தா. போய் பாருங்க. யோ, மொட்டை மாடியில போய் பாருங்க. சரிங்க சார். என்னடா அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. அட என்னம்மா நீ, நான் என்ன ரக்கையா வச்சிருக்கேன் ஆட்டோல பறந்து போறதுக்கு? கொஞ்சம் அவசரம், சீக்கிரம் போங்கண்ணா. சரி போறோம் இருமா. யோ, எப்படியா வண்டி ஓட்டுற? என்ன பாத்து வர மாட்டியா? கண்ணன பின்னாடி வச்சிருக்க, வீட்ல என்ன சொல்லிட்டு இருக்கியா? அண்ணா. நல்லா வண்டி ஓட்டுறானுங்க இவங்க. ஆத் வண்டி ஓட்டு போயா? ஐயோ அண்ணா, நீங்க போங்கண்ணா. அண்ணா, வண்டி போகுது, போங்கண்ணா. நீ ஒழுங்கா வண்டி ஓட்டியா? அவர் எதுக்கு வந்தாரு? ஒன்னும் புரியலையே. எங்கேயோ வேலை விஷயமா தானே போறேன்னு சொன்னாரு. துணி கடைக்கு எதுக்கு வந்துட்டு போறாரு? அண்ணன், என்னாச்சுன்னு? மா, ரெண்டு பக்கம் ரோடு பிரியுதுமா. கார் எந்த பக்கம் போச்சுன்னு தெரியலமா. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காரை தெரியலையம்மா. பைக்கார குறுக்க வந்தால அதுல மிஸ் ஆயிடுச்சுமா. அண்ணா, என்ன இந்த ரைட்ல போங்கண்ணே. தெரியலையே. அண்ணே, ஒரு நிமிஷம் உங்க போனை கொடுங்க, அன்னைக்கு போன் பண்ணலாம். பண்ணுமா. யாரோட போன் இது? ஏன் போன் தான் கொடுங்க. இந்தாங்க. அண்ணி போனையும் இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? மா, உங்ககிட்ட போன் இருந்தா போன் பண்ணுமா. என் கையில போன் இல்லையே. சரி, என்கிட்ட போன் இருக்கு, நம்பர் சொல்லு. எனக்கு தெரியாது.
என்னம்மா நம்பர் தெரியாதா? அட கடவுளே, காலங்காத்தாலே வா முடியல. போங்கண்ணே, தயவு செஞ்சு போங்க. எங்க போயிருப்பா? சார் கொஞ்சம் சிசிடிவில பாருங்க சார். அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது சார். அவங்க எல்லாமே மறந்துட்டாங்க சார். அவங்களுக்கு வீடு, அட்ரஸ், மத்தபடி வெளியில போக வேற எதுவுமே தெரியாது சார். சாரி சார், சிசிடிவி இப்பதான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே சிசிடிவி ஒர்க் பண்ணல சார். ஐயோ, என்ன சார் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? சாரி சார். பாட்டி என்னையா இருக்காங்களா? இல்ல சார், எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், அவங்க இல்ல. ஐயோ, பாட்டி தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம். டேய், அறிவில்ல உனக்கெல்லாம்? கூட கூட்டிகிட்டு போயிட்டு இப்ப காணோம்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணவேணியும் சித்தார்த்தம் கேட்ட இப்ப நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அவ குழந்தை மாதிரிடா. அவளுக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. பொம்மி இல்லாம யாரும் வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாது. என்னப்பா சொன்னாரு? என்ன சொன்னாரு? பொம்மி இல்லாம திரும்பி வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்றாரு. உன் ஃப்ரெண்ட் ஸ்வேதா தான் மீரான்னு தெரிஞ்சா ஏத்துக்குவியா மாட்டியா சித்தார்த்? I love you, சித்தார்த். வாப்பா சித்தார்த், உள்ள வா. அங்கிள், இந்தாங்க. வழக்கமா எடுக்கிற மாதிரி புடவையாப்பா? ஆமா அங்கிள். காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிட்டால. பாப்பா சித்தார்த், நல்லா இருக்கியா? ஏங்க, நான் இப்ப வந்துடுறேன். அந்த ஆதரவற்றோர் இல்லத்துக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கறதா சொல்லியிருந்தோம்ல, அவங்க சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்களாம். நான் போய் அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் வேணா போயிட்டு வரட்டுமா? இல்லைங்க, நீங்க சித்தார்த் கிட்ட பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். நம்ம தெருமுனையில தானே இருக்கு, உடனே வந்துடுறேங்க. சரி. அம்மா இறங்குமா. அட இறங்குமா. இடுப்பே உடஞ்சிரும் போல இருக்கம்மா. இதுக்கு மேல என்னால முடியாதுமா, ஆளை விடுமா. அண்ணன், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தேடி பார்க்கலாமே, கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. நீ முதல்ல எனக்கு உதவி பண்ணுமா. இதுக்கு மேல ஓட்டுறதுக்கு உடம்புல தெம்பு இல்ல, வண்டியில பெட்ரோலும் இல்ல. இத பாருமா, நீ கோடி ரூபா கொடுத்தாலும் இதுக்கு மேல வண்டி வராது. முதல்ல காசு எடு. பணமா? என்னது பணமாவா? என் கையில பணம் எதுவும் இல்ல. இங்க பாரு, முதல்ல காசு வந்தாகணும். காசு மட்டும் தரல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. காலையில இருந்து சாப்பிடல நானு. எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியல, இல்ல மாறா தெரியுதா?
இந்தாங்க இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்கண்ணா. என்னம்மா காசை கட்ட மோதிரத்தை தர இத போய் அடகு வச்சா போலீஸ் என்ன பிடிக்கவா? அண்ணா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க இதை எடுத்துக்கோங்கண்ணா. இதெல்லாம் எனக்கு வேணாமா. முதல்ல காசை கொடுமா. காலங்காத்தால வந்து மாட்டின பாரு. என்ன சொல்லணும்? போமா. சரியான சாவுகிறாக்கிடா. இப்ப என்ன பண்றது, எங்க போறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ பிள்ளையாரப்பா. அம்மா. ஏய் என்னாச்சு பூமி? நான் ஆட்டோல வந்தேனா திடீர்னு என்ன பாதியிலேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஓ அப்படியா? அதுக்கு ஏம்மா இப்படி பயப்படுற? நம்ம வீடு பக்கத்துல தானே இருக்கு. சித்தார்த் இப்ப கூட நம்ம வீட்டுல தான் இருக்கான்.